Hello dear students, welcome back to the social class 8 history chapter 5 when people rebel 1857 and after. From this lesson already we saw the first video. In that we have discussed about policies and the people. Nawabs lost their power. Then the peasants and the sepoys. Then lastly we have discussed about response to reforms. Right now we are going to discuss about the topic is Yamatli became a popular rebellion. ஸோ அதாவது நம்ம ப்ரீவியஸ் பார்ட்டில் பார்த்துருப்போம் என்ன அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் வந்து எல்லாத்தையுமே வந்து அவங்களுடைய கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுக்கிட்டாங்க ஓகேவா எஸ்பெஷலி ஆர்மி பீப்புள் ஓகேவா ஸோ ஆர்மி என்ன அப்படின்னாக்கா இவங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க ஆனால் அந்த ஆர்மியில் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் எல்லாமே யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியன் சோல்ஜர்ஸ் ஓகே ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க இவங்களுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் ஒரு சில நியூ லாஸ்லாம் கொண்டு வராங்க இது வந்து யாரால் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னா இந்த ஆர்மி பீப்புள் ஓகேவா ஸோ இவங்க எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேர்ந்து மட்னி மீன் என்ன அப்படின்னா ஒரு குரூப் ஆஃப் சோல்ஜர்ஸ்லாம் சேர்ந்து அவங்களுடைய ஹையர் ஆஃபீஸர் இருப்பாங்க இல்லையா அங்கே ஹையர் ஆஃபீஸர் அப்படின்றது யார் பிரிட்டிஷ் ஓகேவா அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து ஒரு ரெபெலியன் பண்ணுறது தான் என்ன அப்படின்னாக்கா மட்னின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ரொம்ப ஒரு பாப்புலராகவே இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே லெட்ஸ் see. Those struggles between rulers and the ruled are not unusual. Sometimes such struggles become quite whispered as the popular resistance so that the power of the state breaks down. A very large number of people begin to believe that they have a common enemy and rise up against the enemy at the same time. For such a situation to develop, people have to organize communication, take initiative and display the conference to turn the situation around. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் இவங்க என்ன தான் சொன்னாலுமே வந்து அதை வந்து இவங்களால ஃபாலோ பண்ண முடியல ஓகேவா ஸோ த ஸ்ட்ரகிள் லாட் அந்த நிறைய வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க அவங்களுடைய ஃப்ரீடம் வாங்கவே ஓகேவா ஸோ எல்லாத்தையுமே வந்து இவங்களால ஃபாலோ பண்ண முடியாது அப்படின்ற ஒரு லாஸ் கூட என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஃபாலோ பண்ணுறாங்க என்னதான் வந்து இவங்களுக்குள்ள வந்து அந்த கோபங்கள் எல்லாமே இருந்தாலுமே அதை வந்து வெளியில் காமிக்கல ஓகேவா இப்போ இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து இவங்க வந்து நம்மளுடைய கண்ட்ரியில் இருந்துக்கிட்டு நம்மளே வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு ஸ்லேவ் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்களே அப்படின்ற ஒரு தாட்டில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருமே சேர்ந்து ஒரு கிளர்ச்சிகள்லாம் பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க ஓகேவா தென் such a situation developed in a northern part of India in 1857. After 100 years of conquest and the administration, the English East Indian Company faced a massive rebellion that started in May 1857 and threatened a company very peasants in India. Okay, அதாவது 100 வருடங்களுக்கு அப்புறம் ஓகேவா ஸோ இவங்க வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸோ 100 வருடங்களுக்கு அப்புறம் ஆஃப்டர் த 1857க்கு அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கு கீழே வந்து எல்லா கண்ட்ரோலுமே வர ஆரம்பிக்குது லைக் இந்த டேக்ஸ் ஓகேவா அந்த சமீந்தார் ரைட்ஸு இந்த நெக்ஸ்ட் இந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே வந்து என்ன அப்படின்னாக்கா இவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கீழே வருது ஓகே ஸோ இப்போ இந்தியன் சோல்ஜர்ஸ் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு கிளர்ச்சி பண்ணுறாங்க ஓகேவா ஸோ அது என்ன கிளர்ச்சி அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது இங்கே நார்த்தன் இந்தியாவில் இருக்கக்கூடிய மெனி கிங்டமில் இருக்கக்கூடிய கிங்கு தென் நெக்ஸ்ட் ஒன் ரூலர்ஸ் தென் ஆர்மி பீப்புள் தென் சிப்பாய்ஸ் இது எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக ஒரு கிளர்ச்சி ஒன்று நடத்துகிறாங்க ஓகேவா இப்போது ஒரு வேலையை வந்து ஒரு பர்சன் செய்யறதுக்கும் அவங்களுக்கு கூட ஒரு 10% வந்து ஹெல்ப் பண்ணி செய்யும் போது அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இல்லையா ஸோ இதே தான் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்குமே எல்லாருக்குமே வந்து ஒரு தாட் இருக்குது ஓகேவா இதை வந்து எங்களால் ஃபாலோ பண்ண முடியல ரொம்ப கஷ்டமாக ஸ்ட்ரகிளாக ஃபீல் பண்ணியிருந்தாலுமே அதை அவங்க யாருமே வந்து வெளிப்படுத்திக்கல இப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மொத்தமாக சேர்ந்து வந்து ஒரு கிளர்ச்சி நடத்த போகிறாங்க ஓகேவா அப்போது இது வந்து யாருக்கு ஒரு பெரிய இழப்பீடாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பிரிட்டிஷ்க்கு வந்து பெரிய இழப்பீடாக இருக்கும் ஓகேவா ஸோ அது வந்து இவங்க ரொம்பவே வந்து இது இவங்களுக்கு இப்படிலாம் நடக்க போகுது அப்படின்றது தெரியுது ஓகேவா ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க எப்படியாவது வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் ஒன் Sepoy mutton in the several places being from the Beirut and the large number of people, different sections of the society rose up in the rebellion. Some regard it as the biggest armed resistance of the colonialism in the 19th century. Anyway,
இன் த வேர்ல்டு. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கிளர்ச்சி வந்து ஃபஸ்ட்டு எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா மெரிட். ஓகே, இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய சொசைட்டியில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே சேர்த்துட்டாங்க. நார்மல் பீப்புள்லேருந்து ஒரு கிங்கு, தென் குயின், தென் நெக்ஸ்ட் ஒன் ரூலர், இவங்க எல்லாருமே சேர்ந்து எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா இந்த பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து ஒரு ரெபெலியன் வந்து நடத்துகிறாங்க. ஓகேவா, இது வந்து உலக அளவில் ரொம்ப பேசப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு வெல்த்தியாக இருக்கக்கூடிய ஒரு ரூலருக்கு அகெயின்ஸ்டாக வந்து மக்கள் சேர்ந்து கிளர்ச்சி பண்ணணும் அப்படின்றது ரொம்ப வந்து ஒரு சாதாரண விஷயமும் கிடையாது. இது ரொம்பவே வந்து ஒரு பாப்புலராக இருந்த ஒரு கிளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. தென் ஃப்ரம் மெரிட் டு டெல்லி. Okay, let's see. On 29 March 1857, a young soldier, Mohal Pandey, was hanged to death of attacking his officers in the Barakpur. Some days later, some spies of the regiment and the Meerut refused to do the army drill using a new countrysides which were suspected for being coated with the fat of cows and pigs. அதாவது இந்த 18 மார்ச் 29 1857 ஒரு யங் சோல்ஜர். ஓகேவா, ஸோ அவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மகள் பாண்டே. அவர் இறந்துருவார். ஓகேவா, ஏன் அப்படின்னு பார்த்தோன்னா அவருடைய ஹையர் ஆஃபீஸர்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள வந்து மதிக்காததால் அவங்கள என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கொண்டு தூக்கிலிட்டுருவாங்க. ஓகேவா, இதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா எல்லா சோல்ஜர்ஸுமே வந்து இது இப்படியே விட்டோம் அப்படின்னாக்கா யாருமே வந்து இங்கே நிம்மதியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஓகேவா, அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஆர்மி ட்ரில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அது வந்து என்ன அப்படின்னா புல்லட் மாதிரி இருக்கும். அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பல்லில் கடிச்சு அது ஒரு யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, அந்த லெதரில் வந்து என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன கோட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அதாவது இந்த கவ் அண்ட் பிக் இருக்கு இல்லையா, அதனுடைய ஃபேட் வந்து தடவிருப்பாங்க, கோட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இப்போது மொகல்ஸ் அப்படின்னும் போது என்ன அப்படின்னா நிறைய முஸ்லீம், ஆப்வியஸ்லி முஸ்லீம் பீப்புள் நிறைய இருப்பாங்க இல்லையா, இந்த சோல்ஜர்ஸ் வந்து முஸ்லீம் அண்ட் ஹிந்து பீப்புள் வந்து நிறைய இருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பிக் அப்படின்னும் போது முஸ்லீமோடைய ஒரு ஹோலி அனிமல் அப்படின்னு சொல்லலாம். தென் கவ் அப்படின்னும் போது என்ன அப்படின்னா இந்த ஹிந்து ரிலீஜியன் இருக்காங்களே அவங்களுடைய ஒரு ஹோலி அனிமல் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து எங்களால் வந்து இது வந்து பல்லால் கடிச்சிக்கிட்டு இந்த ட்ரில் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போஸ் பண்ணும்போது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் வந்து ரொம்பவே வந்து கோவம் அடைகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, 85 shepherds were dismissed from the service and sent to 10 years in jail for disobeying their officers. This happened on 9 May 1857. அதாவது ஸோ இப்போ இந்த ட்ரில் வந்து எங்களால் ஆர்மி ட்ரில் வந்து எங்களால் பண்ண முடியாது. ஓகேவா, ஸோ இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த பிரிட்டிஷால் இதெல்லாம் பொறுக்கவே முடியல. ஓகேவா, 9 மே 1857 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த சோல்ஜர்ஸ். ஓகேவா, 85 சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஜெயில் கடிச்சிட்டாங்க. ஓகேவா, ஸோ ஜெயிலுக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த ஹையர் ஆஃபீஸரை வந்து இவங்களெல்லாம் வந்து மதிக்கலை, அதனால் வந்து இவங்க தூக்கி ஜெயிலில் போடுறாங்க ஃபார் 10 years. ஓகே, த நெக்ஸ்ட் ஒன். The response of the other Indian soldiers in the Meerut was quite extraordinary. On 10th May, the soldiers marched to a jail in Meerut and released the imposed sepoy. They attacked and killed the British officers. They captured a gun and ammunition and set fire to buildings and properties of the British and declared was a fire engine. The soldiers were determined to bring and end their rules in the country. But who would rule in the land instead? The soldiers had an answer to the questions. The Mughal Emperor பகதூர் ஷா ஷஃபீர். ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இப்போ வந்து இதில் 85 சோல்ஜர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா ஜெயிலுக்கு போயிட்டாங்க. ஓகேவா, ஸோ 85 சோல்ஜர்ஸ் வந்து ஜெயிலில் இருக்காங்க. ஓகேவா, ஸோ இப்போ இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ஜெயிலுக்கு போயிட்டு எல்லாருமே சேர்ந்து ஜெயிலுக்கு போயிட்டு ஸோ ஜெயிலில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த
செல் எல்லாத்தையுமே வந்து அடித்து உடைக்கிறாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய பிரிட்டிஷ் அந்த அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே வந்து அடித்து ரொம்ப அந்த பில்டிங்ஸ்லாம் வந்து ஃபயர் வச்சிடறாங்க. ஓகேவா? தென் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹையர் ஆஃபீஸர் ஒருத்தர் அவர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அடித்து கில் பண்ணிட்டு வந்துடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது. அப்போ இந்த அளவுக்கு இது எல்லாத்தையுமே நடக்கிறதுக்கான மெயின் ரீசன் யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த பிரிட்டிஷ் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எங்களுடைய கண்ட்ரியில் வந்து இருந்துக்கிட்டு எங்களையே வந்து இந்த அளவுக்கு வந்து சப்ரஸ் பண்ணி வைக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி நிறைய கொஷின்ஸ்லாம் வந்து ரைஸ் பண்ணுறாங்க. யார் அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியன் சோல்ஜர்ஸ். தென் த ஷெஃபாய்ஸ் ஆஃப் த மெரூட் wrote all night of the 10th May reached Delhi in the early hours next morning. As the news of their arrival spread in the regiments stationed in Delhi also rose up in rebellion. Again, British officers were killed. Armies and ammunition seized. Buildings set in the fire. Trimmed soldiers gathered around the walls of the Red Fort where the Bashar lived, demanding to meet him. The emperor was quite willing to change the metri of the British power, but the soldiers presented. The forced their way into the places of the proclaimed the Bahadur Shah Shafi as their leader. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய சோல்ஜர்ஸ் அதாவது ஜெயிலில் இருந்தாங்க இல்லையா, ஸோ அந்த ஜெயில் ஃபுல்லாக அடித்து உடைச்சாங்க. எல்லாத்தையுமே ஃபயர் வச்சுட்டு அங்கே இருக்கக்கூடிய ஹையர் ஆஃபீஸர் எல்லாத்தையுமே வந்து அடித்து கில் பண்ணிடுறாங்க. ஸோ அங்கே இருக்க ரிமைனிங் சோல்ஜர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஸோ 9th May வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா அங்கே வந்து ஜெயிலுக்கு அடிச்சுட்டு போவாங்க. மறுநாளே வந்து 10th May வந்து என்ன பண்ணுறாங்க ஸோ அங்கேருந்து அந்த பிளேஸ்லேருந்து வந்து வெளியில் வந்துடுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த நியூஸ் வந்து அங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியுது, பிரிட்டிஷ்க்கு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா? ஸோ அவங்க அரெஸ்ட் பண்ணி வச்ச ஒரு பர்சன் எல்லாமே என்ன பண்ணுறாங்க மற்ற சோல்ஜர்ஸோடைய ஹெல்ப்பாலே இப்போ ரிலீஸ் ஆகி வெளியில் வந்துட்டாங்க. ஸோ அவங்களாம் வந்தாங்க அப்படின்னா பெரிய கிளர்ச்சியே இருக்கும் அப்படின்ற நியூஸ் யாருக்கு தெரிய வருது அப்படின்னு பார்த்தோன்னா பிரிட்டிஷ்க்கு தெரிய வருது. ஓகேவா? ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 85 சோல்ஜர்ஸ் ப்ளஸ் வெளியில் இந்த சோல்ஜர்ஸ் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த பிரிட்டிஷ் அவங்களுடைய ப்ராப்பர்ட்டி அவங்களுடைய ஹையர் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னாக்கா வயலன்ஸில் வந்து ரொம்ப ஈடுபட ஆரம்பித்தாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வயலன்ஸில் வந்து ஈடுபட்டுட்டாங்க. இதை வந்து ஒரு பிரேக்கப்பும் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ இதை அப்படியே விட்டுட்டு நம்ம அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து மூவ் ஆகவே முடியாது. ஏன் அப்படின்னாக்கா பிரிட்டிஷ்க்கு வந்து இவங்க வந்து என்ன சொன்னாலும் கேட்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இப்போ போயிடுச்சு. ஓகேவா? அவங்க என்ன வேணாலும் எப்போ வேணாலும் பண்ணலாம் அப்படின்றதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இப்படியே நம்ம போனோம் அப்படின்னா இவங்க பிரிட்டிஷ் நம்மளை என்ன வேணாலும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இது எப்படியாவது நல்ல ஒரு முடிவுக்கு கொண்டு வரணும் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க எல்லாரும் சேர்றாங்க. ஓகேவா? இப்போ இருக்கவங்க எல்லாருமே வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யங் சோல்ஜர்ஸ் தான். இப்போ ஓகேவா? ஸோ இவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கிளர்ச்சியை வந்து நடத்தணும் அப்படின்னா ஏதாவது ஒரு ஹையர் ஆஃபீஸர் இவங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு வெல் நவுன் லீடர் ஒருத்தர் வேணும். ஸோ அப்போ அந்த கேங் இருக்கு இல்லையா அதுக்கு ஃபுல்லாகவே வந்து லீடராக வந்தவர் தான் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பகதூர் ஷா ஷஃபீர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, தென் the aging emperor had to accept his demand. He wrote letter to all chief and rulers of the country to come and forward organize a conference of the Indian state to fight the British. This single setup taken by the Bahadur Shah had the great implications. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எல்லா யங் சோல்ஜர்ஸ்மே போயிட்டு யார் அப்ரோச் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இங்கே பகதூர் ஷா ஷஃபீரை போயிட்டு என்கரேஜ் பண்ணுறாங்க. ஓகேவா? அதாவது சார் நம்மளுடைய கண்ட்ரியை வந்து எப்படியாவது ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்தால் மட்டும்தான் முடியும். ஓகேவா? இப்போ நாங்கள் இருக்கவங்க எல்லாருமே வந்து யங் சோல்ஜர்ஸ் எங்களை வந்து ஒரு லீட் பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னா எங்களுக்கு நீங்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அவரை போய் என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா அப்ரோச் பண்ணுறாங்க. ஸோ அப்ரோச் பண்ணும்போது அவர் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா இது அந்தளவுக்கு வந்து ஒரு ஈஸி டாஸ்க் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது நம்மளால் மட்டும் சேர்ந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு ஒரு அஃபீஷியலாக வந்து மற்ற கிங் அண்ட் சீஃப் பர்சன்ஸ்லாம் இருக்காங்களே ரூலர்ஸ் மற்ற கிங்கு தென் ரூலர்ஸு தென் குயின் இவங்க எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தோன்னா ஒரு லெட்டர் ஒன்று அனுப்புகிறாரு. இப்போ நம்ம ஏதாவது வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா மெயில் அனுப்புகிறோம். நிறைய இப்போ வந்து டெக்னாலஜி நிறைய வந்து டெவலப் ஆகிடுச்சு. பட் அப்போ வந்து லெட்டர்ஸ் தான். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறாரு எல்லாருக்குமே ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த லெட்டரில் என்ன எழுதுறாரு அப்படின்னா நம்மளுடைய கண்ட்ரியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்தா மட்டும்தான் முடியும். அதுக்கு நீங்களும் வந்து எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு லெட்டர் அனுப்புகிறாரு. ஓகேவா? த நெக்ஸ்ட் ஒன்
The Mughal dynasty had ruled over a very large part of country. Most smaller ruler and the chieftains of the control different territories as the behalf of the Mughal ruler. Threatened by the expansion of British rule, many of them felt that if the Mughal emperor could rule again, they too would be able to rule their own territories once more under the Mughal authority. ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த முகல் டைனாஸ்டி இருக்காங்க இல்லையா அவங்களுமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இவங்க கிட்ட இந்த அந்த அங்கீகாரமும் வந்து பறிக்கப்பட்டது யாரால் அப்படின்னு பார்த்தோன்னா பிரிட்டிஷ். ஸோ இவங்களும் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் ஸோ அந்த மக்கள் கூட சேர்ந்தோம் அப்படின்னா என்ன பண்ணலாம், இவங்க நம்மளுடைய கண்ட்ரியை வந்து நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னாக்கா சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வராங்க. ஓகேவா? த பிரிட்டிஷ் ஹேட் நோ எக்ஸ்பர்ட் திஸ் டு ஹேப்பன். தே தாட் that the disturbances caused by the issue of the carting would die down, but the Bahadur Shah Shafir the decisions the bliss of the rebellion changed the entire situation dramatically. Often when people see the alternative possibility, they feel inspired of the enthusiasm. It gives them the courage, hope and confidence to act. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ இவர் அனுப்பிச்ச லெட்டருக்கு எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரீ லெட்டர் ஒன்று வருது. ஓகேவா? அந்த ரீ லெட்டர் அப்படின்றது என்ன அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இவர் அனுப்பிச்ச லெட்டருக்கு ஓகே நான் உங்களோட சேர்ந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா அந்த கிளர்ச்சியை நடத்துகிறேன் அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே அக்செப்ட் பண்ணிட்டு ஒரு அக்செப்டன்ஸ் லெட்டர் ஒன்று யாருக்கு பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஷாஃபிக்கு ஒன்று சென்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னா இந்த விஷயம் யாருக்கு தெரிய வருது அப்படின்னு பார்த்தோன்னா பிரிட்டிஷ்க்கு தெரிய வருது. இப்போ அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படியாவது வந்து இந்த மக்கள்லாம் சேர்ந்து நம்மளை வெளியே அனுப்பிச்சிடுவாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் மட்டும் தெரிய வருது. ஓகேவா? இப்போது மக்களுக்குள்ளே எல்லாத்துக்குமே ஒரு தைரியம் ஒரு கான்ஃபிடென்ஸ் ஒன்று வந்துருச்சு. என்ன அப்படின்னா இதுக்கு இப்போ வந்து நமக்குள்ளே இருந்த அந்த எல்லா விதமான செயல்களும் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா அவங்களுக்குள்ள அந்த தாக்கம் என்னது, எப்படியாவது இந்த பிரிட்டிஷ் வந்து இந்த கண்ட்ரியை விட்டு வெளில போய் நமக்கான ஃப்ரீடம் நமக்கு கிடைக்கணும். ஓகேவா? இப்போ அதுக்கான ஒரு இன்டேட்டிவ் கரேஜ் வந்து யாருக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மற்ற ரூலர்ஸ் அண்ட் கிங் நார்மல் பீப்புளுக்கு கிடைக்குது. ஓகேவா? இப்போ எல்லாரும் வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒன்றே சேர போகிறாங்க. எப்படியாவது வந்து இந்த பிரிட்டிஷை வந்து இங்கேருந்து அடைச்சிடுவாங்க அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் ஒன்று வருது. Okay student, today's class we have discussed about Yamatni became a popular rebellion. Then lastly we have discussed about from Meerut to Delhi. Okay, rest of the part we will see on the next class. Okay, thank you to all.